மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கான முதல் கேள்வி, வருணா எனப்படும் இருதரப்பு கடற்படை பயிற்சியானது எந்தெந்த நாடுகளுக்கிடையே நடைபெற்றது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: இந்தியா, ஜப்பான், இந்தியா ஆஸ்திரேலியா, இந்தியா பிரான்ஸ், இந்தியா மற்றும் ஜெர்மனி. வருணா எனப்படும் இருதரப்பு கடற்படை பயிற்சியானது எந்தெந்த நாடுகளுக்கு இடையே நடைபெற்றது? கேள்விக்கான சரியான பதில் இந்தியா மற்றும் பிரான்ஸ். அடுத்த கேள்வி, இன்னைக்கான இரண்டாவது கேள்வி, பின் வருவனவற்றில் சீனா ஆப்பிரிக்கா ஒத்துழைப்பு மன்றத்தின் அங்கமாக இல்லாத நாடு எது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ நைஜீரியா, ஆப்ஷன் பி எரித்திரியா, ஆப்ஷன் சி நைஜர், ஆப்ஷன் டி யஷ்வதினி. கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். இன்னைக்கான இரண்டாவது கேள்வி, பின் வருவனவற்றில் சீன ஆப்பிரிக்கா ஒத்துழைப்பு மன்றத்தின் அங்கமாக இல்லாத நாடு எது? கேள்விக்கான சரியான பதில் யஷ்வதினி. அடுத்த கேள்வி, இன்னைக்கான மூன்றாவது கேள்வி, அமெரிக்க ஓபன் டென்னிஸ் 2024 போட்டியில் மகளிர் பிரிவில் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்? கேள்விக்கான ஆப்ஷன்: லூயிட் மிலா, ஆப்ஷன் பி ஜெசிகா, ஆப்ஷன் சி அரீனா, ஆப்ஷன் டி ஜெலினா. கேள்வி என்னன்றது இன்னொரு முறை பார்க்கலாம். இன்னைக்கான மூன்றாவது கேள்வி, அமெரிக்க ஓபன் டென்னிஸ் 2024 போட்டியில் மகளிர் பிரிவில் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்? கேள்விக்கான சரியான பதில் அரீனா சபலெங்கா. அடுத்த கேள்வி, இன்னைக்கான நான்காவது கேள்வி, சமீபத்தில் D41 எனப்படும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் எரிகணையை வெற்றிகரமாக சோதனை செய்துள்ள நாடு எது? ஆப்ஷன் ஏ வடகொரியா, ஆப்ஷன் பி சீனா, ஆப்ஷன் சி அமெரிக்கா, ஆப்ஷன் டி ஈரான். சமீபத்தில் D41 எனப்படும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் எரிகணையை வெற்றிகரமாக சோதனை செய்துள்ள நாடு எது? இந்த கேள்விக்கான சரியான பதில் சீனா. அடுத்ததா இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம். ஆசிய ராஜ கழுகுகளுக்கான இந்தியாவின் முதல் வளங்காப்பு மற்றும் இனப்பெருக்க மையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேசம், ஆப்ஷன் பி தமிழ்நாடு, ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா, ஆப்ஷன் டி மத்திய பிரதேசம். இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி, ஆசிய ராஜ கழுகுகளுக்கான இந்தியாவின் முதல் வளங்காப்பு மற்றும் இனப்பெருக்க மையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? சரியான பதில் உத்தரப்பிரதேசம். அடுத்த கேள்வி, இன்னைக்கான ஆறாவது கேள்வி, ராம்சார் தலங்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 2024 ஆண்டு உலக ஈரநில தினத்தின் கருத்தரு வெட்லாண்ட்ஸ் அண்ட் ஹியூமன் வெல்பீயிங் என்பதாகும். தமிழ்நாடு மாநிலத்தில் 18 ராம்சார் தலங்கள் உள்ளன என்ற நிலையில் இது இந்தியாவிலேயே மிக அதிக எண்ணிக்கையாகும். கோடியக்கரை வனவிலங்கு மற்றும் பறவைகள் சரணாலயமானது தமிழ்நாட்டின் முதலாவது ராம்சார் தலங்களாகும். 1971 ஆண்டு துருக்கியில் ராம்சார் ஒப்பந்தம் கையெழுத்தானது. ராம்சார் தலங்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? கேள்விக்கான சரியான பதில் 1971 ஆண்டில் துருக்கியில் ராம்சார் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இது தவறான கூற்று. அடுத்த கேள்வி, இன்னைக்கான ஏழாவது கேள்வி, குளோப் நெட்வொர்க் எனப்படும் அமைப்பு எதனுடன் தொடர்புடையது? கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸை பார்த்தலாம். ஆப்ஷன் ஏ ஊழல் எதிர்ப்பு, ஆப்ஷன் பி நுண்ணுயிர் எதிர்ப்பு, ஆப்ஷன் சி நுண்ணுயிர் எதிர்ப்புகளின் ஊக்குவிப்பு, ஆப்ஷன் டி தீவிரவாத எதிர்ப்பு.
கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். இன்னைக்கான 7வது கேள்வி, குளோப் நெட்வொர்க் எனப்படும் அமைப்பு எதனுடன் தொடர்புடையது? இந்த கேள்விக்கான சரியான பதில் ஊழல் எதிர்ப்பு. அடுத்த கேள்வி, இன்னைக்கான 8வது கேள்வி, இன்னைக்கான கடைசி கேள்வி, சீன அதிர்ச்சி 2.0 எனப்படும் எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ, குறிப்பிட்ட அனைத்து பதில்களும் சரியானவை. ஆப்ஷன் பி, மண்டலம் மற்றும் சாலை முன்னெடுப்பு. ஆப்ஷன் சி, சீனாவின் கடன் உத்தி. ஆப்ஷன் டி, சீனாவின் அதிக அளவிலான ஏற்றுமதி. கேள்வி என்னன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். இன்னைக்கான 8வது கேள்வி, இன்னைக்கான கடைசி கேள்வி, சீன அதிர்ச்சி 2.0 எதனுடன் தொடர்புடையது? கேள்விக்கான சரியான பதில் சீனாவின் அதிக அளவிலான ஏற்றுமதி.